என்ற கேள்வியை அறிவு சமூகம் எழுப்பி பார்க்கணும். கொக்கு இல்லாமல், குருவி இல்லாமல், மான் இல்லாமல், மயில் இல்லாமல், யானை இல்லாமல், புலி இல்லாமல், சிங்கம் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்று மனிதன் நினைப்பது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். மனிதனால் இயற்கை என்பது என்ன? மனிதனால் படைக்க முடியாதது, மனிதனால் உருவாக்கப்படாதது எது எதுவோ அதெல்லாம் இயற்கை. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்டது எது? இந்த கட்டடங்கள், இந்த வாகனம், இந்த ஒளிப்பதிவு கருவி, இந்த பூமியில் நீங்கள் பார்க்கிற எல்லாம் மனிதன். விண்ணூர்தி, கப்பல், தொடர்வண்டி, இந்த கோயில், இந்த கட்டடம், இந்த ஒளிவாங்கி, ஒளிபெருக்கி எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டது. ஆனால் இதற்கெல்லாம் மூலம் யார்? இதை தந்தது யார்? இதற்கான மூலப்பொருளை தந்தது யார்? அது இயற்கை. அண்ணன் கண்டிப்பா இந்த மயிலாப்பூர் பகுதியில வரணும். அண்ணன் மூலியமா அநேக அற்புதங்களை பெற்று வரணும். ஏன்னா இந்த தேசத்துல எத்தனையோ விதவைகள், எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் கூட எவ்வளவு பேர் குடியில இறந்தாங்க. இந்த குடிய அண்ணன் ஒழிப்புன்னு சொன்னது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ஒரு கிறிஸ்துவ இதுல நான் ஒரு போதகரா இருக்கேன். இங்க பகுதி நேரமா நான் வேலை செய்யறேன். பகுதி நேரமா நான் இங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க வந்தேன். நான் அப்போ அண்ணன் பேசுறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அவரை பார்த்து அவரை கட்டி பிடிக்கணும், அவர்கிட்ட பேச எனக்கு ஆசை. ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னால போக முடியல. அண்ணன் மேல எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை. ஒவ்வொரு நாளும் அண்ணன் வரணும்னு சொல்லி என்னுடைய அதிகாலை ஜபத்துல நான் 2 மணிக்கெல்லாம் நான் அதிகாலை ஜபம் பண்றேன். இதை பாக்குற எங்க கிறிஸ்துவ மக்கள் கட்டாயம் அண்ணனுக்காக ஓட்டு போடுவாங்க, அண்ணனை ஜெயிக்க வைப்பாங்க. அதை நான் கண்ணால நான் பார்ப்பேன். இந்த பூமியில நான் உயிரோடு இருக்கிற வரையும் அண்ணனுக்காக நான் தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமா, இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒயின் ஷாப்பா இருக்குது. எத்தனையோ பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு, நீங்க ஒண்ணும் இல்ல, அங்கங்க போஸ்டர் கூட நீங்க பாருங்க. சின்ன சின்ன வயசு பசங்க எல்லாம். நான் இருக்கிறது அபிராமபுரத்துல இந்த அபிராமபுரம் விசாலாட்சி தோட்டத்துல தான் நான் இருக்கிறேன். இங்க நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த போதைக்கு அடிமையாகி நிறைய இறந்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்கள் எல்லாம் பெத்த தாய் தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. எனக்கும் பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைங்களை பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இறந்து அந்த தாய் தகப்பனுக்கு யார் ஆதரவா இருப்பாங்க? இன்னைக்கு அண்ணன் பேசும்போது உண்மையிலேயே அவர் ஏதோ வார்த்தை அலங்காரத்துக்காக அவர் பேசல, உண்மையிலேயே சொல்றான். அவர் இருதயத்தின் ஆழத்துல இருந்து பேசுறாரு. எனக்கு நல்லா தெரியும். ஆமா, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வருவாரா அப்படின்னு நான் ரொம்ப நாள் நான் ப்ரே பண்ணிருக்கிறேன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, தானியேலின் புஸ்தகத்துல தானியேல் எல்லாருக்காகவும் நீதி செய்யறவரா இருந்தாரு. அதே மாதிரி மொர்தேக்காய்னு ஒரு மனுஷன் அந்த யூத மக்களுக்காக அவர் அந்த ராஜா கிட்ட போய் பேசி அந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்னாலும் அவர்கிட்ட போனா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் அந்த மொர்தேக்காய்க்கு பார்த்தா போல அந்த பைபிள்ல இருக்கிற மொர்தேக்காயை போலதான் அண்ணன் சீமான் அண்ணன் நான் பாக்குறேன். உண்மையிலேயே ஏழை ஜனங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு, போதையில அடிமைப்பட்ட இருக்கிற ஜனங்களுக்கு, இயற்கையில வேளாண்மை செய்யற விவசாய மக்களுக்கு, எல்லா தரப்பக்கான மக்களுக்கு அவர் பேசுறது உண்மையிலேயே ரொம்ப கட்சியா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு அணில கூட அவர் நினைக்கிறாரு, அணிலுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும், அங்க இருக்கிற மாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யறாருன்னும் போது இது சாதாரணமா ஒரு நார்மல் பர்சன் பேசுற வார்த்தையே கிடையாது. இருதயத்தின் ஆழத்துல இருந்து அவர் பேசுறாரு. அது ரொம்ப என்ன டச் பண்ணுச்சு. இன்னைக்கு நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க தான் வந்தேன். அண்ணன் இங்க வராது எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. இங்க வரும்போது கூட பேரிகார்ட் போட்டு போலீஸ்ல உள்ள வரக்கூடாதுன்னாங்க. நான் வண்டி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கதான் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வரும்போது எனக்குள்ள ஒரு ஏவல், என் மகனை போய் நீ என்ன பண்ணு, ஜபம் பண்ணு. இன்னைக்கு காலையில கூட 2:30 மணிக்கெல்லாம் நான் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணேன். ஆனா இங்க வருவாரு. நான் உள்ள வரும்போது இப்ப அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் வந்திருக்கிறாருன்னு சொன்னோன்னே அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் இப்படி வரணும், ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் நான் இதை கேட்டுக்கிறேன். இதை பாக்குற எல்லா கிறிஸ்தவ மக்களும் ஊக்கமா, சபையார், ஊழியக்காரங்க எல்லாரும் இதுக்காக ஜபம் பண்ணும். முகமதுல இருக்கிற மக்களும், முஸ்லிம் மக்களும் சரி, இந்து மக்களும் சரி, எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு நல்ல ஒரு தூய ஆட்சி நாட்டுல, அதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணேன். இந்த நேரத்தில் பேட்டி எடுத்ததா ரொம்ப அது இயற்கை. அதை தந்தவள் யார்? இந்த பூமி தாய் தான். அவதான் நன்றார். நீங்கள் பார்க்கிற இந்த பூமியில் பார்க்கிற எல்லாம் தந்தவள் அவதான். அவதான் சுவாசிக்கிற காற்றை தந்தது மரம். மரம் உலகத்தில் எல்லா உயிரினங்களும் நச்சு காற்றை வெளியிடும். நற்காற்றை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை உள்வாங்கி விட்டு கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை வெளியிடும்.
ஆனால் மரங்களும் செடிகளும் கொடிகளும் தான். ஒரு சிறிய செடி துளசி, வீட்டுக்குள்ள துளசியை வளர்க்கறது பக்திக்கு இல்ல, அது புக்திக்கு. அது 24 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடும், நற்காற்றை வெளியிடும். அதனால்தான் வளர்க்கிறோம். நம் முன்னோர்கள் வளர்த்தார்கள். ஆலமரம், அரச மரம் 24 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடும். எதுக்கு நம்ம முன்னவர்கள் கோயிலை கட்டினார்கள், குளத்தை வெட்டினார்கள்? ஏன் வேப்ப மரம், புளிய மரம் நடவில்லை? எதற்காக ஆலமரம், அரச மரத்தையும் நட்டார்கள்? ஏன்? அதுதான் நற்காற்றை வெளியிடும், மூச்சு காற்றை வெளியிடும். நம் பிள்ளைகள் வந்து கோயில் குளத்திலே குளித்து சாமியை கும்பிட்டு இங்க அமர்ந்து நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பது தமிழனின் வழிபாடு என்பது, கோட்பாடு என்பது, மெய்யியல் என்பது, அறிவியல் என்பதை தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இலையின் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளும். சீமான் மரத்தோட விப்பிச்சுக்கிறான், மரத்துக்காக ஓட்டு இருக்குன்றான். அடப்பாவி, மரத்துக்கிட்ட ஓட்டு இல்ல, என் உயிர் இந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் நான் மரத்தோட பேசிட்டு இருக்கேன். மாட்டோட பேசிட்டு இருக்காங்கிறான். மாடு என்பது மாடு இல்ல, ஆடு என்பது ஆடு இல்ல, நம் செல்வங்கள். எல்லா உலக பேரறிஞரும் சொல்றான், ஆடும் மாடும் மொபைல் பேங்க்ங்கிறான், நடமாடும் வைப்பகங்கிறான். ஒரு ஆடுன்னா 70,000, மாடுன்னா பால். உன் நாட்டின் பொருளாதாரம் என்ன? சாராயம் எவ்வளவு? 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. பால், அதன் சந்தை என்ன? 3 லட்சம் கோடி. உன் நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். உன் அரசு ஆவின் பால் விற்குது, திமுக அதிமுக அரசு. எங்க கேள்வியாட்ட இருக்கு? இருக்கு, பால் இருக்கு, ஆவின் பால். பால் இருக்கு, அது பால் தான் கேளு, பால் இல்ல, பால் போல ஒன்று. அப்போ ஆவின் பால் பேர் வச்சு, ஆனா என்ன பசு? எங்க பசு? இங்க இல்ல இல்ல. ஆனால் பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். பால் இருக்கிறது, வளம் எங்கே என்ற கேள்வியை